துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அவரே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அவரே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்பிலே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்பிலே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பின் ராஜனே, கடை உடைத்து வழி திறக்கும் அல்லநாதனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பின் ராஜனே, கடை உடைத்து வழி திறக்கும் அல்லநாதனே. யூதா கோத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில். யூதா கோத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமே. கரபிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரபிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அவரே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அவரே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். 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 நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோமா? உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதே அவருக்கு உணர்ந்த ஆராதனையா இருக்கும். ஆண்டவரே, அப்பா, இந்த 24 போக்குகளை போல எங்களுக்குண்டான எல்லாவற்றுடைய சமூகத்துல வைத்து என்னுடைய மகிமையை நாங்க எதெல்லாம் விரும்புகிறோமோ எல்லாவற்றையும் மக்கள் முன்பாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறோம். சொல்லுவோமா? உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிற நேரம் ஆண்டவரே, உண்மையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், உண்மையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. எனக்கு உகந்தது எல்லாம் உம்முடையது. அப்பா, எனக்கு உகந்தது எல்லாம் உம்முடையது. ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மில் மகிழ்கிறோம், உம்மை
தொழுகிறோம் உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை ஆண்டவரே சாஷ்டாங்கம் செய்கிறோம், மக்கள் முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உண்டான ஆசைகள் விருப்பங்கள் ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் பெரிதாய் நினைக்கிறோம் எல்லாவற்றையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களிலே முற்றிலும் நீர் அசைவாடுவீராக, எங்களை நிரப்புவீராக. உம்மிலே நாங்கள் மகிழ உதவி செய்யப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, இந்த நாள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும். சங்கீதங்களின் புத்தகம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளும், நாம் அவர் ஜனங்கள். அதுதான் இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு. நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. திரும்ப வாசிங்க. தங்களை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த 100ஆம் சங்கீதம் சொல்லுது நாம் அவர் ஜனங்கள் சொல்லி. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம், பாக்கியவதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாக்கியவான்கள்னால் என்ன அர்த்தம்? பாக்கியவான்கள்னால் என்ன அர்த்தம்? கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. கொடுத்து வச்சவங்க. நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் கொடுத்து வைத்தவர். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கோம்? பிளஸட். பிளஸட். வி ஆர் த பிளஸட் பீப்புள். நம்ம தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதுதான் பாக்கியமுள்ள ஜனம். அதில் என்ன போட்டிருக்கு? அந்த ஜாதி கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதுன்னு போட்டிருக்கு. எல்லாரும் என்றைக்கு கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறோமோ, அன்றைக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம்? அவருடைய பிள்ளைகளாகிட்டோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள். ஜனம்னு சொல்கிறதோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போனால் என்ன ஆயிருந்தோம்? அவருடைய பிள்ளைகளாகிருந்தோம். யோவான் சுவிசேஷத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்துருக்கார். சும்மா கொடுக்கல, பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதிகாரம்னு என்ன செய்யணும்? பவர். அதை என்ன செய்யணும்? மூடி வச்சுருவோமா? நமக்கு ஒரு திருநெல்வேலியில் நீங்கள் எங்கேனாலும் எந்த கடையிலனாலும் நீங்கள் வந்து இலவசமாக வாங்கிக்கலான்ட்டு நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருந்தாலும், எந்த கடையினாலும் நீங்கள் போய் செக் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. எந்த கடையினாலும் நீங்கள் போய் என்ன செய்யலாம்? எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு திடீர்னு மத்திய அரசாங்கத்துலேருந்து ஒரு பவர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐடி கார்டு கொடுத்து, நீங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் எந்த கடையினாலும் எப்போனாலும் என்ன செய்யலாம்? ஜிஎஸ்டி ஒழுங்காக கட்டுறாங்களான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பவர்ஃபுல்லாக இருப்பேனா இருக்க மாட்டேனா? என்னை பார்த்து ஆட்கள்லாம் பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? அதிகாரம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம போகிறோம், நமக்கு வண்டி வருதுனாலே என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வைப்பாங்க, பொய் கணக்கு நோட்டெல்லாம் மறைப்பாங்க. அப்படிதானா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு.
அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:18. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் என்ன செஞ்சேன்? அவர் அப்படி அந்த அதிகாரத்தை அப்படி வச்சுக்கிடாமல் அவர் என்ன செஞ்சார்? நமக்கு கொடுத்துருக்கார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9:1. சகல பிசாசுகளையும் துரத்தவும், என்ன, வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். முதல்ல அதிகாரம் சொன்னோம், பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி. ஆண்டவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவரே தன்னுடைய கடைசியாக பரத்துக்கு எழுந்தருளி போகும் முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு கடைசி கட்டளை கொடுக்கும்போது சொன்னார். இந்த வசனத்தில் போட்டிருக்கு, ஆண்டவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து அவங்களுக்கு என்ன செஞ்சார்? வல்லமையும் கொடுத்தாரு, அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும்? வல்லமை இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும்? அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரத்தை யார்கிட்ட காட்டக்கூடாது? பிதாவாகிய தேவனோட்டையோ அல்லது இயேசு கிறிஸ்துட்டையோ நம்முடைய அதிகாரத்தை என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. ஆனால் பிசாசின் மேலே என்ன செய்யணும்? அதிகாரம் செலுத்தணும். நோய்கள் மீது அதிகாரம், கமாண்ட் பண்ணணும். போ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? போகும். விசுவாசத்தினால் என்ன செய்யும்? எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த வல்லமையை நம்ம என்ன செய்யணும்னா, அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதனால் சாதாரணமாக ஜெபிக்கிறதை விட அதிகாரத்தோடு என்ன செய்யணும்? நோய்களையும் பிணிகளையும் வேதனைகளையும் தடைகளையும் உண்டு பண்ணுகிற எல்லா சத்துரு வல்லமைகளையும் நம்ம கடிந்து என்ன செய்யலாம்? அதிகாரத்தோடு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ பிள்ளைகளாகும்படி அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? அவரை என்ன செய்யலாம்? எப்படி கூப்பிடணும்? அப்பா, பிதாவே அப்படின்னு சொல்லி. அது வேதத்தில் போடப்பட்டிருக்குன்னா அது என்ன ஆவி? அதுக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவி. புத்திர சுவீகாரம்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மை தத்து எடுத்திருக்காருன்னு அர்த்தம். புத்திர சுவீகாரம்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மை பிள்ளைகளாக தத்து எடுத்திருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அந்த பிதா அவருக்கு என்னென்னலாம் இருக்கோ, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கும்போது அவருடைய முழு சுயாதீனத்தில், அவருடைய முழு உரிமையில், அவருடைய முழு காரியங்கள்லையும் நமக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது, பங்கு இருக்குது, ஷேர் இருக்குது. நமக்கு ஒரு ஷேர் இருக்குது. சொத்து தகப்பன் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தில் நமக்கு பாத்தியதைன்னு சொல்லுவாங்கன்னா, பாத்தியதை, பங்கு உண்டு, பாத்தியதையும் உண்டு. அப்படி தானா? பாத்தியதைன்னா என்ன அர்த்தம்? உரிமை. 4 பேர் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த சொத்து 4 பேருக்கும் பாத்தியப்பட்டது. இந்த சொத்து இன்னாருக்கு பாத்தியப்பட்டதுன்னு எழுதி வைக்காங்க, பார்த்தீங்களா? அப்போ இந்த உலகமும் அதனுடைய நிறைவும் பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. நாம் அவருடைய சுவீகார பிள்ளைகள், புத்திரர்களாய் புத்திரிகளாக இருக்கோம். அப்போ இந்த முழு உலகத்துக்கும் நமக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, நம்ம சிறப்பான தகுதி படைத்த தேவனுடைய புத்திரர்களும் புத்திரிகளுமா இருக்கோம். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போனால் கூட ஆண்டவர் என்ன செய்வாராம்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருவு பண்ணுவார். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எப்பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புன்னு சொல்லணும். தாவீது ஜெபித்தார்னு, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். 51ஆம் சங்கீதத்தில் பார்த்துருக்கீங்களா? தினசரி வாசிங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்கேன்.
முதல்ல என்ன செய்யணும்? 51ஆம் சங்கீதம் கட்டாயம் வாசிக்கணும். 103, 121, 127, 128 இதெல்லாம் தினசரி ஒரு முறை வாசிக்கணும். அது போக நீங்கள் வாசிக்கக்கூடிய ஏதாவது வரிசையாக வாசித்து அதையும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்போ 91ஆம் சங்கீதம் என்ன செய்யும்? மனப்பாடமாக நமக்கு வந்துடும். 23ஆம் சங்கீதம் மனப்பாடமாக வந்துடும். அப்போ உற்சாகமான ஆவி நம்மை தாங்கணும். உற்சாகமான ஆவி நம்மை தாங்கினா சோர்வின் ஆவி நம்மை விட்டு என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். ஆனாலும் சில வேளைகளில் நம்ம என்ன செய்வோம்? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகமானது. மாம்சம் பலவீனம், நம்ம மாம்சத்துலாம் இருக்கோம். அப்போ நமக்கு பலகீனங்கள் வரும். ஆண்டவர் என்ன செஞ்சார்? எல்லா காரியத்திலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன வந்து அறியார்கள்னு சொன்னார். ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியாத வேதனை. வியாழக்கிழமை ஜெபம் பண்ணும்போது சொன்னார், இந்த பாத்திரம் என்னை வீட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்ன செஞ்சார்? உம்முடைய சித்தத்தின்படி. பரமண்டல ஜெபம் சொல்கிறீங்களா? கட்டாயம் என்ன செய்யணும்? நம்ம என் ஆத்மாவே சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதே மாதிரி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதில் என்ன போட்டிருக்கோம்? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாகும். ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்படின்பது தான் அவர் வந்து கற்றுக் கொடுத்தார். அதனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சோர்ந்து போகிற சில நேரங்களில் ஏற்படலாம். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உணர்வு இருக்கணும். எது வரைக்கும் இருப்பாரா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை, சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இருக்கிறேன் சொன்னார். இருக்கிறேன் ஒரு முக்கியமான வார்த்தை, திரும்ப திரும்ப பல முறை சொல்லியிருக்கேன். இருக்கிறேன்னு சொன்னவர் என்ன செய்ய மாட்டார்? இல்லாமல் போக மாட்டார், கட்டாயம் இருப்பார். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால் சகல அதிகாரமும் அவர் கொடுக்க. அவர் சொன்னார், மத்தேயு 28:18 சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் சொன்னார். இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் ஆண்டவருடைய பரமேறுதலுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் யார் போகணும்னு சொல்லி சீட்டு போட்டு போனாங்க. அதில் பரிசுத்த தோமா தான் வித்தியாசமான ஒரு சீசன். பேதுரு, யோவான், தோமா 3 பேரும் என்ன செய்ய முடியாது? லேஸில் மறக்க முடியாது. ஏன்? பேதுரு என்ன செஞ்சார்? சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அறியேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஆனால் ஆண்டவர் தான் அவர் மேலே என்ன செஞ்சார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி அவருக்கு ஒரு இது கொடுத்தார். அப்படிதானா? யோவானுக்கு ஒரு பெரிய இது கொடுத்தாரு. பேதுருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய உண்மையில் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். நீ பாறையை போல் இருக்கேன்னு சொன்னார். அதே மாதிரி தோமா மட்டும் என்ன செய்யலை? ஆண்டவர் வந்தார், உங்களுக்கெல்லாம் சமாதானம்னு சொன்னார். நாங்கள்லாம் பயந்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்? நான் நம்பவே மாட்டேன், நான் என் கை என்ன செய்யணும்? அவர் விழாவில் போட்டு பார்க்கணும், நான் பார்த்தா தான் என்ன செய்வேன்? நம்புவேன். ஒரு 8 நாள் கழித்து திரும்ப அவங்களுக்கு தரிசனமாகும்போது தோமா இருந்தாப்புல. அப்போ ஆண்டவர் நேராக அவன்டே வந்துட்டார். தோமா, ஏன் சந்தேகப்பட்டா வந்து பாரு, ஏன் வரல, நீ வரல போடு அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்ன செஞ்சான்? என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி பணிந்து கொண்டான். அந்த தோமா கப்பல் மூலமாக கேரளா கடற்கரைக்கு வந்து கேரளாவில் நிறைய காரியங்கள் செஞ்சு அங்கே அவரால் இருக்க முடியாமல் அங்கேருந்து சென்னைக்கு வந்து, நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலைன்னு தமிழில் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே முன்னால் ஆட்கள் இல்லாமல் அது காடு மாதிரி இருந்திருக்கு, அதில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பரங்கின்னு சொல்லி ரொம்ப துன்பப்படுத்தும் போது
அவர் அங்கேருந்து சின்ன மலைன்னு சொல்லி ஒரு லிட்டில் மவுண்ட்னு ஒரு இடம் இருக்குது சைதாப்பேட்டையில், அங்கே போய் உள்ள குகையில் ஒளிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் மரித்த பிறகு அவரை சாந்தோம் என்ற இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவருடைய சரீரம் இன்றைக்கும் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இயேசுவோடு இருந்த ஒரு சீஷர்களில் ஒருவர் இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்காரு. இயேசு அதுக்கப்புறம் அவருடைய காஸ்பல் ஒர்க் அந்த சமயத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருந்திருக்கும். அதே மாதிரி 6ஆம் நூற்றாண்டில் புனித சவேரியார் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் அவருடைய சரீரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் மிஷினரிகள் வந்த பிறகு ஆண்டவருடைய சுவிசேஷம் என்ன செஞ்சுது, இந்த தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களில் அதிகமாக பரவியது. ஏன் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க வந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்க, நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சட்டை போடுன்னு சொன்னாங்க, செருப்பு போடு, ஏன் சூட்டில் இப்படி நடக்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நாங்கள் சொல்லித்தரோம் ஏபிசிடின்னு சொல்லி நினச்சாங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பல கிராமங்களுக்கு போகிறோம். கிராமம்னே சொல்ல முடியாது, ஆங்கிலத்தில் ஹேம்லெட்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, ஹேம்லெட்ஸ், வில்லேஜ் வேறு ஹேம்லெட் வேறு. இது ஹேம்லெட்னு கூட சொல்ல முடியாது, ரோடே இருக்காது. அங்கே ஒரு டிடிடிஏ ஸ்கூல் இருக்குன்னா, அப்போ இந்த வந்த மிஷினரிகளுடைய தாகம், எப்படியாவது இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்காங்களே இந்த மனிதர்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவர் நினைவே நகரத்தார் நோக்கி சொன்னார். அதே மாதிரி இவர்கள் நினைஞ்சாங்க. இந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் நினைஞ்சிருக்கோம், அதனுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கோம். அநேக மிஷினரிமார், ரேனியஸ், கால்டுவெல், தரங்கம்பாடிக்கு வந்த சீகன் பால், இன்னும் இதே மாதிரி நிறைய மிஷினரிமார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த போது படைப்பிரிவில் இருந்த அநேக ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து நல்லா படிச்சிருந்தாங்க. நிறைய பேர் போதகர்களாக இருந்தாங்க. பாளையங்கோட்டையில் நீங்கள் ஒருவேளை மிடில் லைன்ஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா ரெவரண்ட் ஆஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆஷ் அவர் கலெக்டராக இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கு அவருக்கு அடைமொழி என்ன போட்டிருக்கு, மிஸ்டர் அப்படின்னு போடலை, ரெவரண்ட் ஆஷ்ன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இறையியல் கல்வியும் நினைஞ்சிருக்காரு, படிச்சிருக்காங்க. அநேகர் இறையியல் கல்வி படிச்சிருக்காங்க. படித்து நல்ல நற்போதனைகளை சொல்லி அவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொள்ளும்போது அவர் எவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் மனம் இறங்கி அவர்கள் கொடுக்கிறார். இந்த உலகம் நான் சொன்னேன், பூமியும் அந்த நிறைவும் அவருடையதுன்னா யார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நான் அதான் முதல்ல 1:12 வாசித்தோம். யோவான் 1:12 என்ன போட்டிருக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் சில குறிப்பிட்ட பிரிவினர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒரு பகுதியை நம்ம பார்க்கோம், மானூர் பகுதி அப்படின்னா இப்படி இருக்காங்க. இந்த திசையுள்ள சைடுனா முதலூர் பக்கத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதனால் அவருடைய இரக்கத்தின்படி பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தனால இன்றைக்கு நாம் இந்த நிலைக்கு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்ற இந்த உரிமையில் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், நாம் அவருடைய ஜனங்கள்னு சொல்லி, நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். வந்தவங்க கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க மிஷினரிமார்கள். அப்புறம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய சாலை வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. ரோட்ஸ், ரயில்வேஸ் அவங்க தான், நீதித்துறை அவங்க தான், நிர்வாகம் அமைப்புகள் என்னென்ன உண்டோ அவ்வளோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்படி தானா, கட்டுகள் கட்டியிருக்காங்க. நிறைய எஸ்டேட்டுகள், நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள்லாம் இந்த கிளைமேட்டில் தேயிலை வளரும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கன்றுகளை கொண்டாந்து நட்டி என்ன செஞ்சுருக்காங்க. இங்கே நீங்கள் மூணாறு சைடுக்கோ அல்லது இன்னும் வால்பாறை இந்த சைடுக்கு போனீங்கன்னா இங்கே மாஞ்சோலையில் இந்த இது ஒரேடியாக மூடிட்டாங்க, அந்த இது முடிஞ்சிட்டு. ஆனாலும் அங்கே என்ன இருக்குது, தேயிலை செடிகள். ஏன் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த கிளைமேட்டில் இது வளரும் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சாராட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கிளார்க் வேலை செய்ததுக்காக அவங்க வந்து ஸ்கூல்களையும் காலேஜுகளையும் நிறுவி நம்மளை வந்து குமாஸ்தாக்களாக மாற்றினாங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார்.
எவ்வளோ வேடிக்கையான காரியம் பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லைல்ல, கிளார்க் வேலை செய்யறதுக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? சரி, சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அதனால் இந்த மிஷினரிமார் அவர்கள் போர் வீரர்களாக இருந்தாங்க, அதே சமயத்தில் மத நிபுணர்களாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து நமக்கு நல்ல காரியங்களை செஞ்சாங்க. அதனால தான் நாம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அவருடைய பிள்ளைகளாகும்போது நமக்கு எல்லா உரிமைகளும் அந்த அவருடைய சொத்தில் நமக்கு பங்கு இருக்குது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் இதை வந்து மகா பிரதான ஆசாரியரின் ஜெபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் பரிசுத்த யோவான் இதை எழுதியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஜெபித்த ஒரு ஜெபம். அது 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபம். அதில் அவர் சொல்கிறாரு 17:21, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டுகிறோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று. அதே மாதிரி இவர் சொல்கிறாரு, அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்களும் இந்த உலகத்தான் அல்ல. அவர்களை வேறு பிரித்திருக்கு. அதனால் அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கிறத வேண்டி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்கிறாரு, இவங்களையும் என்னை நம்ம விசுவாசிக்கிறவங்களையும் நீங்கள் என்ன செய்யணும், நம்மளோட சேர்த்துக்கிடணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறத இந்த வசனத்தில் பார்க்கலாம். அப்படி தானே? அதுதான் மகா பிரதான ஆசாரியரின் ஜெபம் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம சொல்கிறோம் 17ஆம். அப்போ அவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு உலகத்தின் முடிவு பரியந்தான் எல்லா நாட்களிலும் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரணும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு ஞாபகம் வரணும். எப்படி வரணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அவர் வந்து புதிய நாமத்தை கொடுக்குற தேவன். அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு புதிய நாமத்தை ஆண்டவர் கொடுக்காரு. அதனால் அவங்கள தான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ நம்முடைய ஒரு முக்கியமான கடமை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக என்ன செய்யணும்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது ரொம்ப கருத்தாக இருக்கணும். நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது நம்முடைய தேசம் என்ன செய்யும்? சந்திக்கப்படும். அவர் தேசத்துக்கு என்ன செய்வாராம்? ஷேமத்தை கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. ஷேமம்னா என்னது? ஷேமம் தேசத்துக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். என்னென்ன நமக்கு தேவையானது உண்டோ அவ்வளோத்தையும் என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். வேறு என்னத்தெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. கடைசியில் இருக்கு, சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. 3 காரியம். கவனமாக கேட்கணும், செம்மையானதை செய்யணும், கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, 4வதாக அவருடைய நியமங்கள் யாவையும் என்ன செய்யணும்? கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆராதனை